நேஷனல் ஜியோகிராபி சேனல் ஒரு தனி ஐலாண்ட்ல டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக போயிருந்தாங்க. இந்த ஐலாண்டுக்கு போனவங்க இதுவரை திரும்பி வந்ததே கிடையாது. இந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல் அந்த ஐலாண்டு பக்கத்துல வந்த உடனே அங்க இருந்த பழங்குடி மக்கள் அந்த டீமை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அந்த டீமோட ஹெட் கால்ல பலத்தடி பட்டதுனால அவங்க அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. இந்த ஐலாண்ட் எங்க இருக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்குது, முக்கியமா இந்த உலகத்துல இவ்வளவுக்குள்ள நியூ டெக்னாலஜி வந்த பிறகும் அந்த ஐலாண்டுக்குள்ள போகவே முடியல. அத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்த்திடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம இந்தியால இருந்து ஈஸ்ட் சைடுல 1400 கிலோமீட்டர்ல தான் இந்த அந்தமான் ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்ட் எல்லாமே இந்தியன் டெரிட்டரிக்கு சொந்தமா தான் இருக்குது. இந்த அந்தமான் ஐலாண்ட்லயே மிகப்பெரிய ஃபேமஸான இடம் தான் இந்த போர்ட் பிளேயர். இங்க மிகப்பெரிய ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த ஏர்போர்ட் தான் இந்த அந்தமான் ஐலாண்ட மத்த எல்லா நாட்டுக்கும் கனெக்ட் பண்றதுல முக்கிய பங்கா இருக்குது. இங்க தான் எல்லா வெளிநாட்டவரும் சுற்றுலா வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அளவு நியூ டெக்னாலஜி வந்த பிறகு ஒரு ஐலாண்ட் பக்கம் மட்டும் போகவே முடியல. இந்த அந்தமான்ல இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த தனி ஐலாண்ட் இருக்குது. இங்க வாழ்ற மக்கள் எல்லாமே தனி உலகத்திலே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதோட நேம் தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். வெறும் 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற இந்த ஐலாண்ட் ஃபுல்லா இயற்கையால சூழ்ந்து இருக்குது. இதுதான் முக்கியமான காரணம் இங்க உள்ள மக்கள் வேறு நாடுகளோட தொடர்பு இல்லாம இருக்கிறதுக்கு. முக்கியமா இந்த ஐலாண்ட எந்த சேட்டலைட்டாலையும் ட்ரோன் டெக்னாலஜி வச்சு அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கவே முடியாது. இந்த ஐலாண்ட்ல எந்த வகையான மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட உணவு பழக்கங்கள் என்னங்கிறது இன்னும் வர தெரியாம தான் இருக்குது. ஹிஸ்டரி படி பார்த்தா இந்த இடத்துக்கு போறதுக்கு ஏகப்பட்டவர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அங்க உள்ள பழங்குடி மக்கள் எந்த வெளிநாட்டவரையும் உள்ள வர்றதுக்கு அனுமதிச்சதே கிடையாது. போர்ட் பிளேயர் மாடர்ன் சிட்டில இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த ஐலாண்ட்ல இன்னும் ஸ்டோன் ஏஜ் மக்கள் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க உள்ள மக்கள் 1000 வருஷத்துக்கு மேல இங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன் இங்க உள்ள மக்கள் இன்னமும் டெவலப் ஆகாம இருக்காங்க? ஏன் இங்க உள்ள பழங்குடி மக்கள் மத்த வெளிநாட்டவர்களை அவங்களோட இடத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்காங்க? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்த் சென்டினல் ஐலாண்டோட ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க உள்ள பழங்குடி மக்கள் இன்னும் வர ஹியூமன் சிவிலைசேஷனை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா கால சீற்றத்தால நம்மிட இருந்து பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. 2600 வருஷத்துக்கு முன்னாடி சீ லெவல் கம்மியா இருந்ததுனால இந்த ஐலாண்ட் நம்ம ஏசியா கான்டினென்ட் கூட தான் இருந்துச்சு. ஆனா நாளடைவுல குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆனதுனால சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகி இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் நார்த் சென்டினல் ஐலாண்ட் நம்ம ஏசியா கான்டினென்ட்ல இருந்து பிரிஞ்சு தனி ஐலாண்டா மாறிடுச்சு. ஆனா மத்த நாட்டுல உள்ள மக்கள் காலநிலைக்கு ஏற்ப தங்களுடைய நாகரிகத்தை மாத்திக்கிட்டாங்க. ஆனா இங்க உள்ள பழங்குடி மக்கள் இன்னமும் ஸ்டோன் ஏஜ் சிவிலைசேஷனை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்ட் இருக்குதுன்னு எப்போ தெரிய வருதுன்னா 1789ல பிரிட்டிஷோட கப்பல் ஒன்று அந்தமான் ஐலாண்டுக்கு வந்துச்சு. ஆனா அவங்க இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போகவே இல்லை. ஏன்னா நிலப்பரப்புல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அந்த கப்பல்ல உள்ளவங்களுக்கு இந்த ஐலாண்டை பத்தி தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 78 வருஷமா இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு யாருமே வரல. 1867ல நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் கப்பல் ஒன்று நம்ம இந்தியால இருந்து அந்தமான் ஐலாண்டுக்கு போச்சு. ஆனா அந்த கப்பல் நார்த் சென்டினல் ஐலாண்ட் பக்கம் வந்த உடனே அந்த கப்பல் பழுதாகி அங்கேயே நின்றுச்சு. இந்த கப்பல்ல மொத்தமா 106 பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. இந்த கப்பல்ல உள்ளவங்க நினைச்சது என்னன்னா இந்த ஐலாண்ட் ரொம்பவும் தள்ளி இருக்கிறதுனால இங்க எந்த மக்களும் வாழ்றது கிடையாதுன்னு நினைச்சாங்க. இந்த ஷிப்ல வந்தவங்க ரெஸ்கியூ டீம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த ஐலாண்ட்லயே இருப்போம்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க உள்ள பழங்குடி மக்கள் அந்த 106 பேரையும் கொண்டுட்டாங்க. இதுதான் நார்த் சென்டினல் ஐலாண்ட்ல நடந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்டா இருந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த 13 வருஷம் இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கு யாருக்கும் துளி கூட தைரியம் இல்ல. 1880ல பிரிட்டிஷோட லார்ட அவங்க கிரவுன் அட்மினிஸ்ட்ரேட்டரா அறிவிச்சாங்க. இவரோட பிளான் என்னன்னா அந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட்ல உள்ள பழங்குடி மக்களை கொஞ்சம் பேர் கிட்னாப் பண்ணி இந்த அந்தமான் ஐலாண்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜும் சொல்லி கொடுத்து மறுபடியும் அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கே அனுப்பி வைக்கிறது தான். இதனால நாம அந்த பழங்குடி மக்கள் கிட்ட ஒரு நல்ல கான்டாக்ட வச்சு அவங்களுக்கு நாம எந்த எதிரியும் கிடையாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த லார்ட் போர்ட்மன் அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பழங்குடி பசங்களும் கிடைச்சாங்க. போர்ட்மேன் அந்த 4 பசங்களையும் அங்க இருந்து அந்தமான் ஐலாண்டுக்கு கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நார்த் சென்டினல் ஐலாண்ட் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வெளி ஆட்கள் இங்க வந்து பழங்குடி மக்களை கிட்னாப் பண்றது. இந்த 4 பழங்குடி பசங்களும் இந்த அந்தமான் ஐலாண்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு புது புது வியாதி
வியாதி வர ஆரம்பிச்சது. இதனால போர்ட்மேனுக்கு ஷாக்கா அமைஞ்சது. அவரோட பிளான் எல்லாமே ஃபெயில் ஆனதுதான். இதனால போர்ட்மேன் அந்த 4 பழங்குடி பசங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட கொடுத்து மறுபடியும் அவங்கள நார்த் சென்டினல் ஐலாண்ட்லயே விட்டுட்டாங்க. இதன் காரணமா அவங்க உடம்புல உள்ள வைரஸ் எல்லாமே மத்த மக்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. இதனால ஏகப்பட்ட பழங்குடி மக்கள் இறக்க வேண்டிய தருணமும் வந்துச்சு. இதனால அங்க உள்ள பழங்குடி மக்கள் மறுபடியும் கோபமாயி எந்த வெளிநாட்டவரையும் அவங்க இடத்துக்குள்ள அலோ பண்றதே கிடையாது. இதனால யாராவது தப்பி தவறி கூட இந்த ஐலாண்டு பக்கம் போனா அவங்கள பழங்குடி மக்கள் தூக்குல தொங்க விட்டுருவாங்க. 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு அந்தமான் ஐலாண்டு பகுதி எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் கீழே வந்துருச்சு. ஆனா இங்க உள்ள பழங்குடி மக்களுக்கு நம்ம இந்தியானா என்னன்னே தெரியாம இருந்தது. இதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த பழங்குடி மக்கள் கூட ஒரு பீஸ்ஃபுல் கான்டாக்ட உருவாக்கணும்னு முடிவெடுத்தாங்க. இதனால 1967 இந்தியா எர்த்தனாலஜிஸ்ட் திரிலோக்நாத் பண்டிட இதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணினாங்க. இவங்க அந்த ஐலாண்ட்ல போய் அங்க உள்ள மக்களுக்கு கிஃப்ட கொடுத்தா அங்க உள்ள பழங்குடி மக்கள் தான் பக்கம் வருவாங்கன்னு ட்ரை பண்ணினாங்க. 1974 நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் அந்த ஐலாண்ட்ல போய் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷனும் வாங்கினாங்க. இதோட நேம் தான் மென் இன் சர்ச் ஆஃப் மேன்னு டைட்டிலும் வச்சாங்க. இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் ஒரு போட்ல அந்த ஐலாண்டு போறதுக்கு கிளம்பினாங்க. இந்த போட்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஃபிலிம் கிரூ, திரிலோக்நாத் பண்டிட்டும் இருந்தாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஐலாண்ட்ல போய் கிஃப்ட வச்சு அங்க உள்ள மக்களுக்குள்ள ட்ரஸ்ட உருவாக்கி நம்மளோட டாக்குமெண்ட்ரி ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுதான். இதனால போட்ல இருந்துகிட்டே 3 நாட்கள் கண்டினியூவா கிஃப்ட அந்த ஐலாண்டுக்குள்ள வீசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அங்க உள்ள பழங்குடி மக்கள் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டாங்க. இந்த பழங்குடி மக்கள் அவங்களுடைய ஆயுதத்தை வச்சு தாக்கினதுனால நேஷனல் ஜியோகிராபிக் சேனலோட சிஓ கால்ல பலத்த அடிபட்டது. இதனால இந்த ஷூட்டிங் எல்லாமே கேன்சல் ஆயிருந்துச்சு. இந்த நேஷனல் ஜியோகிராபிக் டீம் எடுத்த இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோவாவும் அமைஞ்சது. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் அவங்களோட ஃபுல் ட்ரிப்பையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா ஹெட் ஆர்த்தோபாலஜிஸ்ட் பண்டிட் கண்டினியூவா அவங்களுக்கு கிஃப்ட கொடுத்து அங்க உள்ள மக்கள் கூட கான்டாக்ட உருவாக்குறதுல ரொம்பவும் ட்ரை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. பண்டிட் அந்த மக்கள் கிட்ட எடுத்த போட்டோவை சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பண்டிட் இந்த மிஷன்ல அவங்களுடைய ஜூனியரான மதுபாலாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. இதனால மதுபாலாவும் அங்க உள்ள மக்கள் கூட ஃப்ரெண்ட்லியா பழகி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர் ரொம்ப நாள் நீடிக்கல. 1981 மிகப்பெரிய ஷிப் ஒன்னு அந்த ஐலாண்ட் பக்கத்துல மாட்டிக்கிடுச்சு. இந்த ஷிப்போட நேம் தான் MU பிரைம் ரோட் ஷிப். இந்த ஷிப்ல மொத்தமா 30 பேசஞ்சர் இருந்தாங்க. இவங்க எல்லாமே அங்க உள்ள ரெஸ்கியூ டீமுக்காக இந்த ஐலாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அங்க உள்ள பழங்குடி மக்கள் அந்த 30 பேரையுமே கொன்னுட்டாங்க. அந்த ஷிப் கூட இன்னும் வர அந்த ஐலாண்ட்ல தான் இருக்குது. இந்த ஷிப்பை நம்ம கூகுள் மேப்ல கூட பார்க்கலாம். இதனால பண்டிட் ரிட்டையர் ஆன பிறகு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஐலாண்ட் விசிட்ட எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. டோட்டலா இந்த ஐலாண்ட சீலும் வச்சுட்டாங்க. இதனால இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு யாரும் போறதே கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேட்ரோல் மட்டும் இந்த ஐலாண்ட பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் இதை விடவும் முடியல. 2006 2 மீனவர்கள் தெரியாம இந்த ஐலாண்டுக்குள்ள மீன் பிடிக்க வந்துட்டாங்க. அவங்களையும் இந்த பழங்குடி மக்கள் தூக்குல தொங்க விட்டுட்டாங்க. அதே மாதிரி 2018 அமெரிக்காவோட டூரிஸ்டர் ஜான் எலன் தெரிஞ்ச இந்த ஐலாண்ட்ல அவரோட சொந்தமான போட்ல வந்தாங்க. வந்து இறங்கின அடுத்த நிமிடமே அங்க உள்ள பழங்குடி மக்கள் அவரையும் தூக்குல தொங்க விட்டுட்டாங்க. அந்த ஐலாண்ட் கடற்கரையில இன்னமும் மனித எலும்பு கூடுகள் அங்கதான் இருக்குது. இதனாலேயே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அங்க உள்ள பழங்குடி மக்களை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. இதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஐலாண்டை சுத்தி 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாரையுமே அலோ பண்றது கிடையாது. அப்படியும் யாராவது தெரியாம போனா அவங்களையும் இந்த மக்கள் தூக்குல தொங்க விட்டுறாங்க. இதனால இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்குன்னு. மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல.